சென்னையில் அடுத்த 2 மணி நேரத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட தமிழ்நாட்டில் பரவலாக கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். சென்னையில் அடுத்த 2 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யும் என பிரதீப் ஜான் அவர்கள் தெரிவித்துள்ளார். வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் அவர்கள் இணைப்பில் இணைந்துள்ளார். அவரிடம் கேட்டறியலாம். சார் வணக்கம் சார். சென்னையில் அடுத்த 2 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது தொடர்பான விவரங்கள் சார். கனமழைனா இது பெரிய கனமழை கிடையாது. விட்டு விட்டு நமக்கு தொடர்ந்து மழை வந்து அப்படியே ஒரு ஸ்டெடி ரெயின்ஸா இருக்கும். அப்பப்ப சில மேகங்கள் வந்து நமக்கு கொஞ்சம் தீவிரமடைந்து ஆங்காங்கே வந்து ஒரு சில ஸ்பெல்ஸ் வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் இன்டென்ஸா பெய்யும், திருப்பி அப்படியே ஸ்டெடி ரெயின். ஸோ இன்னைக்கு நெக்ஸ்ட் 2 ஹவர்ஸ்க்கு அது மாதிரி ஒரு பேட்டர்னா இருக்கிறத நம்ம பாக்குறோம். சார், இது இப்போ பருவமழைக்கான தொடக்கமா? அப்படி இருக்கிற பட்சத்துல எத்தனை நாளைக்கு இந்த மழையை நம்ம எதிர்பார்க்கலாம்? பொதுவா தென்மேற்கு பருவமழை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நமக்கு மாத இறுதியிலயோ இல்லாட்டி ஜூன் முதல் வாரத்திலயோ நமக்கு வந்து தென்மேற்கு பருவமழை தொடங்கும். ஸோ தென்மேற்கு பருவமழை தொடங்கும் போது நார்மலா என்ன ஆகும்னா, இரண்டு பிரான்ச்சஸ் இருக்குது. நம்ம கேரளா சைட்ல நமக்கு மேற்கு திசையில இருந்து காற்று, தென்மேற்கு திசையில இருந்து காற்று வரும். அங்க ஒரு பிரான்ச் இருக்கு. நமக்கு வந்து அந்தமான், நம்ம பே ஆஃப் பெங்கால்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்தமான்ல வந்து நமக்கு எப்பயுமே நமக்கு இந்த மேலே நமக்கு வந்து அங்க பருவமழை தொடங்கிவிடும். ஸோ ரெண்டு ஆர்ம்ஸ் ஆஃப் நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூன் சொல்லலாம். ஸோ இந்த பருவமழை தொடங்குற காலத்துல என்ன ஆகும்னா, எப்பவுமே 2 சைடுகள், ஒரு ஈஸ்ட் வெஸ்ட் சியர் ஜோன் நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு பிராட் சர்க்குலேஷன் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா 2 பக்கமும், அரபிக்கடல்லையும் சரி நமக்கு வந்து வங்கக்கடல்லையும் சரி, 2 பக்கமே ஒரு மேலடுக்கு சுழற்சி மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகிறதுக்கான இது எப்பயுமே ஃபார்ம் ஆகும். அதுல சிலது வந்து காற்றழுத்த பகுதியாக மாறி அது வந்து சில டைம் புயலாகவும் நம்ம மாறதை பாக்குறோம். ஸோ தென்மேற்கு பருவமழை தொடங்கின பிறகு புயல் வராது. பட் அந்த தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த நேரத்தில் அந்த புயல்கள் உருவாக்குறத நம்ம பார்த்திருக்கோம். வங்கக்கடல்லையா இருக்கட்டும், அரபிக்கடல்லையா. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஈஸ்ட் வெஸ்ட் ஷியர் ஜோன்ல 2 பக்கமும், அரபிக்கடலுமா இருக்கட்டும், நமக்கு இப்போவே வங்கக்கடல்ல முதல்ல ஒரு காற்றழுத்த சுழற்சி மாதிரி உருவாயிருக்கிறத பாக்குறோம். ஸோ எப்படி நமக்கு வந்து நம்ம பருவமழை, அதாவது வடகிழக்கு பருவமழை அக்டோபர் டிசம்பர் மாதத்துல ஒரு காற்றழுத்த சுழற்சி உருவாச்சுன்னா எப்படி நமக்கு வருவோமோ, அதே மாதிரி ஒரு காற்றழுத்த சுழற்சி மாதிரி நமக்கு உருவாயிருக்கிறது. அது மிக அருகில், அதாவது வட தமிழகத்துக்கு அருகில் இப்ப இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதனால என்ன ஆகுதுன்னா, இப்ப கிழக்கு திசையில இருந்து நேற்று வரைக்கும் பார்த்திருப்பீங்க, மேகம் எல்லாம் மேற்கு திசை வெள்ளூர் பகுதியில மேகம் உருவாகி அப்படி நமக்கு நகர்ந்து வந்து பார்த்திருப்பீங்க. பட் இன்று காலையில நம்ம பாத்தீங்கன்னா கடல் பகுதியில இருந்து அப்படி மேகங்கள் உருவாகி அப்படி தள்ளி வருது. முதல்ல கடலோர பகுதிகளில் மழை பெய்ஞ்சு அதுக்கப்புறம் உள்பகுதியான சென்னையில அப்படியே மழை தொடங்குறத நம்ம பாக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு மேலடுக்கு சுழற்சி வந்து ரொம்ப ரேர் தான். நமக்கு மே மாதத்துல நமக்கு இந்த மாதிரி மழை கிடைக்கிறது ரேர் தான். இது நமக்கு பருவமழை காற்றும் நமக்கு சொல்ல முடியாது. பட் அதே நேரத்துல அந்த கேரளா பகுதி, காவேரி நீர்பிடி பகுதி, இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வருகின்ற நாட்கள்ல நமக்கு வந்து கனமழை பகுதி, அதாவது நம்ம அரபிக்கடல்ல ஒரு சுழற்சி உருவாக போதுன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த சுழற்சி உருவாகி அது புயலாகவும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த சுழற்சி உருவாகும் பட்சத்தில் மேற்கு திசை காற்றை இழுத்து நமக்கு வந்து ஒரு ஏர்லி ஆன்செட், ரொம்ப நம்ம கடைசி மே 31 ஜூன் 1ஆம் தேதி தான் தென்மேற்கு பருவமழை பொதுவாக தொடங்கும். பட் இந்த ஆண்டு நமக்கு வந்து 20ஆம் தேதி 25ஆம் தேதிக்கு முன்னாடியே நமக்கு தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். ஸோ மிக கனமழை கேரளா நீர்பிடி பகுதிகள் இங்கெல்லாம் கூட அடுத்த இன்றுல நாளையில இருந்தே படிப்படியாக மழையோட தாக்கம் அதிகரிக்கும். அந்த மான்சூன் ஆரம்பிக்கிற அந்த ஜூன் 1ஆம் தேதிக்கு முன்னாடியே நமக்கு மிக மிக கனமழையெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில நமக்கு பெய்வதற்கான வாய்ப்பு அடுத்த 2 வாரங்களுக்கு இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லலாம் 2 பக்கம். அது இன்று பாத்தீங்கன்னா உள் மாவட்டங்கள், நேற்று கடந்த 2 நாட்களே பாத்தீங்கன்னா உள் மாவட்டங்கள் சேலம், கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி எல்லா மாவட்டங்களுமே நல்ல மழை பெய்திருக்கு. டெல்டா பகுதியில் நல்ல மழை பெய்திருக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்திலே நல்ல மழை பெய்திருக்குது. நிறைய 100 மில்லிமீட்டர் 10 சென்டிமீட்டருக்கு மழை வந்து ஒரு இடங்கள் கிடையாது, நிறைய இடங்கள்ல 10 சென்டிமீட்டருக்கு மழை பதிவாயிருக்கிறத பாக்குறோம். ஒட்டுமொத்தமாக தமிழகத்துல வந்து கடந்த 2 நாட்களாவே நல்ல மழை பெய்திருக்குது. தென் தமிழகத்துல சில பகுதியில கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் எல்லாம் மிஸ் ஆயிருக்கிறத பாக்குறோம். பட் அங்க வந்து இப்ப இந்த மேற்கு திசையில இருந்து வர காற்றுனால, மான்சூன் காற்றுனால அதுவும் மழை வந்து அதிக வருகின்ற நாட்கள்ல கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல வால்பாறை அங்கெல்லாம் கூட நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். ஸோ டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மே மாதத்துல எப்பயுமே 40-41 டிகிரி இருக்கும். பட் இன்று வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த சில நாட்களுக்கு டெம்பரேச்சர் தாக்கம் ரொம்ப மிக குறைவாக இருக்கும்னு நம்ம பாக்குறோம். சார், இப்போ அக்னி நட்சத்திரம் நடந்து கொண்டுட்டு இருக்க இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா பருவமழை முன்ன பின்ன அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சுட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த சூழல்ல வந்து இந்த மழையோட அளவுன்றது வந்து எதிர்பார்த்த அளவுக்கு சரியான அளவுல இருக்குமா, இல்ல முன்ன பின்ன ஏதாவது இருக்குமா சார்? இல்ல, நம்ம தான் சொல்லியிருக்கோமே, தொடங்குறதுக்கு முன்னாடியே இன்று நாளையில இருந்து கனமழை தொடங்க போகிறது. ஸோ நான் இன்றுன்னு வச்சுக்கோங்க, இன்றுல நாளையில இருந்து
மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில நல்ல மழை, கனமழை, மிக கனமழைக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறத நம்ம பாக்குறோம். இந்திய வானிலை மையமும் இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, நீலகிரி, கோவை போன்ற மாவட்டங்கள்லாம் கனமழை, மிக கனமழை எச்சரிக்கை எல்லாம் விட்டுருக்காங்க. ஸோ நமக்கு மான்சூன் தொடங்குறதுக்கு முன்னாடியே இந்த ஆண்டு நமக்கு நீர்பிடிப்பு பகுதியில நிறைய தண்ணி வரப்போகிறது. ஸோ 1ஆம் தேதி போறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு மேஜர் ஸ்பெல்ஸை பார்க்க போறோம். அது மேஜர் ஸ்பெல்னா சும்மா நார்மல் ரெயின்ஸ் 50 மில்லிமீட்டர் 100 மில்லிமீட்டர் மாதிரிலாம் கிடையாது. மிக கனமழை எல்லாம் கூட சில இடங்களை நம்ம காவேரி நீர்பிடிப்பு பகுதியில பார்க்க போறோம். அப்படி பார்க்கும்போது நமக்கு அந்த மான்சூன் கவுண்ட்ன்றது ஏர்லியா மான்சூன் ஆரம்பிச்சாலுமே ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் வர மான்சூன் டேலியில தான் அவங்க இந்த வாட்டி எடுப்பாங்க, மான்சூன் டேலின்னு எடுப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடியே நமக்கு மே மாதத்திலே நமக்கு நீர்பிடிப்பு பகுதியில நல்ல கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேட்டூரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக திருப்பி இந்த மாதிரி நல்ல ஸ்டோரேஜ் இருக்கு, 75 டிஎம்சி தண்ணி இருக்கிறது. ஸோ அங்கேயும் நமக்கு பாத்தீங்கன்னா நமக்கு ஃபார்மர்ஸ் பொறுத்த வரைக்குமே அவங்களுக்கு ஒரு நல்ல இந்த ஆண்டு ஒரு செழிப்பான ஆண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ போன வருஷம் பார்த்தோம்னா இந்த மாதத்துலலாம் பார்த்தீங்கன்னா வெயில் அந்த அளவுக்கு அவ்வளோ கொடுமையாக இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த இயர் பார்த்தீங்கன்னா அப்படியே மாறி ரொம்ப குளிர்ச்சியான சூழலில் இருக்குது. ஸோ இப்போ இதனால் இப்போ இந்த வெய்ய காலத்தில் இப்போ இந்த பருவமழை இருக்குன்ற பட்சத்தில் அடுத்தடுத்த பருவங்கள் ஏதேனும் மாற்றங்கள் இருக்குமா, இல்லை எதிர்பார்த்த அளவுக்கு ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குமா சார்? இல்ல, கடந்த ஆண்டு நம்ம 24ஆம் ஆண்டு அந்த அளவுக்கு மே மாதத்துல இதே மாதிரி தாங்க இருந்தது. அது இந்த அளவு மழை இல்லை, பட் மழை கண்டிப்பாக அந்த கத்திரி வெயில் பீரியட்ல நல்ல மழையே நமக்கு இருந்ததை பார்த்தோம். 2023 நீங்க சொல்ற மாதிரி கடுமையான வெயில் நம்ம பார்த்தோம். கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா மே மாதத்துல கடுமையான வெயில் இல்லை, ஏப்ரல் மாதத்துல 44, 43 நம்ம போனதை பார்த்தோம். ஸோ அது 2023 பாத்தீங்கன்னா எல்னினோ ஆண்டாக இருந்தது. அந்த எல்னினோ ஆண்டு விலகி சென்ற அடுத்த ஆண்டு நம்ம ஏப்ரல் எல்லாம் இந்த மாதிரி தீவிரமான வெப்பநிலை பார்த்தோம். இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு எல்னினோ ஆண்டு கிடையாது. ஸோ பொதுவாக இந்த எல்னினோ ஆண்டுகள்ல தான் இந்த மாதிரி அதிகமா எல்னினோ ஆண்டு, அந்த எல்னினோ விலகி செல்லும் போது அடுத்த ஆண்டு தான் நம்ம கடுமையான வெப்பம் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஆண்டு கொஞ்சம் ஏர்லி ஆன்செட்டா இருக்குது. கண்டிப்பா இது ஒரு சேஞ்ச் தான். நான் முன்னாடியே சொல்லிட்டு இருக்கேன், இந்த மே மாதம் ரொம்ப ஒரு யூனிக் மாதமா இருக்கு. ஏன்னா மே மாசம் சென்னைக்கு ரொம்ப பெரிய மழையெல்லாம் நம்ம வராது. எப்ப வரும்னா இந்த மாதிரி கடல்ல இருந்து நமக்கு மேகங்கள் வரும்போது தான் வரும். அது எப்ப வரும்னா புயல்கள் உருவாகும். மே மாதத்துல நமக்கு அந்த ப்ரீ மான்சூன் சைக்ளோன்னு சொல்லுவாங்க. 2004 இருக்கட்டும், 2004 ஒரு புயல்னால மழை வந்தது. 2010 சைக்ளோன் லைலால கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டர் ஒரே நாள் சென்னைக்கு புயல்னால வந்தது. 2016 ரொகனு புயல்னால வந்தது. அதே மாதிரி 2022 ஒரு புயல்னால மழை வந்தது. சோ புயல் காரணமாக தான் இந்த மாதிரி நமக்கு கடல்ல இருந்து மேகங்கள் வரும். அப்பதான் நமக்கு மழை வந்தது பாவம். பொதுவா உள் மாவட்டங்களுக்கு தான் இந்த மாதிரி நல்ல மழை கிடைக்கும் மே மாதத்துல. பட் இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா இது 4வது ரெய்னி டேவோ 5வது ரெய்னி டே நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் கடந்த 19 நாள்ல. ஸோ ஒரு யூனிக் மேயா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ தொடர்ந்து வருகின்ற நாட்கள்லயும் நமக்கு இந்த மேலடுக்கு சுழற்சியானது நாளை வெனஸ்டே பாத்தீங்கன்னா படிப்படியாக நகர்ந்து மேலே செல்லுகிறது. ஆந்திரா அப்படி ஒடிசாக்கு இந்த மேலடுக்கு சுழற்சி வங்கக்கடல்ல இருக்குது. படிப்படியாக இன்றும் நாளைக்கும் நமக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் படிப்படியாக மழை நமக்கு சென்னை போன்ற இடங்கள்ல நமக்கு மழை குறைந்து விடும். வெனஸ்டேல இருந்து படிப்படியாக மழை குறைந்து விடும். பட் அதே நேரத்துல மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில அங்க இந்த மான்சூன் ஆன்செட் மாதிரி மிக கனமழை கேரளா, கர்நாடகா கடலோர பகுதிகள், நம்ம நீலகிரி, வால்பாறை பகுதிகள் கடுமையான மழையும் பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்கிறோம். நன்றி சார். இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணமைக்கு நன்றி சார்.